நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி இளம் பருவத்தினர் அல்லல் பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். உங்களை நினைத்து குடும்பத்திலும் கலக்கங்கள் இருக்கின்றன. அஷ்டம சனியின் தாக்கத்தால் சிலருக்கு மனதில் ஒரு விதமான கலக்க உணர்ச்சியும் தன்னம்பிக்கை இல்லாத நிலைமையும் இருக்கும். அளவேண்டும் போலவும் இருக்கும். அலுவலகங்களில் எரிச்சலூட்டும் சம்பவங்களையும் சந்திப்பீர்கள். இந்த மே மாதத்தில் கிரக நிலைமைகள் நன்றாக இருப்பதால் எதையும் உங்களால் சமாளிக்க முடியும். அடுத்த வருடத்திலிருந்து நன்றாக இருப்பீர்கள். கஷ்டங்கள் எதுவும் வந்துவிடாத மாதம் இது. தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறரும் உயர பாடுபடும் கடகம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் மனோதைரியம் கூடும். எல்லா வகையிலும் சுகம் உண்டாகும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். வயிறு கோளாறு உண்டாகலாம். தூக்கம் குறையும். எதிர்பாலினத்தினரின் நட்புகள் கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான பணிகள் சாதகமாக நடக்கும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு மாறும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் சுமாரான பலன்கள் தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவதும் நல்லது. உங்களில் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த சிலருக்கு இனம் புரியாத தயக்கங்கள் மனக்கலக்கங்கள் இருக்கும். நண்பர்கள் பங்குதாரர்கள் விஷயத்தில் சில நெருடல்களும் கருத்து வேறுபாடுகளும் வரும். ஒருவர் கோபப்பட்டாலும் மற்றவர் பொறுத்து போவதன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். பெரிய அளவில் பணம் புழங்கும் இடங்களில் பணிபுரிபவர்கள் பணமெடுத்து போகும் பொழுது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்வதை ஒத்திவைப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை வளர விடாமல் சமாளித்து விடுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே இடைவெளி காணப்படும். பிள்ளைகள் புத்தி சாதுரியமாக நடந்து கொள்வது மன மகிழ்ச்சியை உண்டாக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். மாணவர்கள் திட்டமிட்டபடி பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவீர்கள். உயர்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். கலைத்துறையினருக்கு செலவினங்கள் குறையும். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எந்த விஷயத்திலும் பொறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. திடீர் செலவுகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை. உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுபவர்கள் அதிக பயன் பெறுவார்கள். கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இந்த மே மாதம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கலாம். முதலில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது இந்த மாதம் எதையும் யோசித்து செய்வது நன்மைகளை தரும். கோபமாக பேசுவதை தவிர்ப்பதும் நிதானமாக பேசி செயல்படுவதும் காரிய வெற்றிக்கு உதவும். எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம். கவனம் தேவை. குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மையை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. பண விஷயத்தில் கூடுமான வரை அடுத்தவரை நம்புவது தவிர்ப்பதும் நல்லது. பணியாளர்கள் பயணங்கள் செல்லும் பொழுது வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம். எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வதுதான் நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம். பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்வதும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் ஏற்படுத்துவதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படுவீர்கள். மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பதுதான் நல்லது. உங்களுக்கான பரிகாரம் விநாயகப் பெருமானை தீபம் ஏற்றி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும்.
அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தை மட்டும் மனதில் கொண்டு செயல்படும் பூசம் நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் மிக அருமையான நேரத்தை பயன்படுத்தி கொள்வதுதான் நல்லது. அறிவு திறமை கூடும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் வெற்றி காண்பீர்கள். வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக இருப்பதுதான் நல்லது. மற்றவர்களின் செய்கையால் கோபம் ஏற்படலாம். நிதானம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதன் மூலமாக வரும் வருமானமும் கிடைக்கும். பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே எதையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வதுதான் நன்மையை தரும். குடும்பத்தில் அமைதி உண்டாக கோபத்தை குறைப்பதுதான் நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவுகள் இருக்காது. தொழில் விரிவாக்கம் செய்யும் திட்டத்தை தள்ளி போடுவது நல்லது. பணியாளர்கள் தங்களது பணியில் மட்டும் கவனம் செலுத்துவதும் நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனை வராமல் தடுக்கும். பெண்களுக்கு அறிவு பூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியம் நிறைவேறும். அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டுகள் கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயரும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உண்டாகும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீர்கள். சக மாணவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது. உங்களுக்கான பரிகாரம் முருகனை வணங்க எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்க்கும் பொழுது இந்த மாதம் பொருள் சேர்க்கை உண்டாகும். அனைத்து விதமான நலன்களையும் பெறப்போகின்றீர்கள். சுப நிகழ்ச்சிகளும் பஞ்சம் இருக்காது. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். இடமாற்றம் ஏற்படும். எடுத்த காரியம் தாமதப்படுகின்றதே என்ற கவலை உண்டாகும். இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது வரலாம். கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் தேவை. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் கூடும். விருந்தினர் வருகை இருக்கும். புதிய முடிவுகள் எடுப்பதில் தயக்கம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் உண்டாகலாம். பிள்ளைகள் வழியில் செலவுகள் உண்டாகலாம். பண விஷயத்தில் கவனமாக இருப்பதுதான் நல்லது. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் தரும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எப்பொழுதும் பிஸியாக காணப்படுவார்கள். செலவுகள் கூடும். பணியாளர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் வரும். கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை. பொறுப்புகள் கூடும். பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம். எடுத்த வேலையை செய்து முடிக்க காலதாமதமும் ஆகலாம். வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டம் இது. கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள். அரசியல்வாதிகள் சமூக சேவகர்களுக்கு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரம் பாடங்களை படிப்பது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் தினந்தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வலம் வருவது நல்லது. அனைவருக்கும் நன்றி.